நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக திருக்கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான தண்டபாணி நிலையம், ஈடுமன்குடில் மற்றும் கிரிவீதி, கோசாலை ஆகிய இடங்களில் தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தங்கும் விடுதியில் பிரதானமான தண்டபாணி நிலையத்தில் கேரளாவை சார்ந்த குடும்பத்தினர் கடம்பன் இல்லம் பகுதிகளில் அறையெடுத்து தங்கியிருந்தனர். அவர்களுடைய காரை அறைக்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்தனர். இந்நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவர்களது கார் அருகே தண்டபாணி நிலையம் துப்புரவு பணியாளர்களுக்காக 3 பேரல்கள் வைக்கப்பட்டிருந்த சானிடைசர் பேரல் திடீரென வெடித்து தீப்பிடித்தது. இதில் சானிடைசர் தெரித்து அருகில் இருந்த கார் தீப்பிடித்து எரிய துவங்கியது. பேரல் வெடித்து சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் உடனே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பழனி அடிவார காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் காரில் தீப்பிடித்து எரிவதை அணைக்க முயற்சித்தனர். இருப்பினும் சானிடைசரில் ஏற்பட்ட தீயை அணைப்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. மேலும் இந்த விபத்தில் தண்டபாணி நிலையத்தில் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த பிச்சாள் மற்றும் முருகன் ஆகிய 2 பணியாளர்கள் காயமடைந்தனர். காயமடைந்த இருவரையும் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். திடீரென தீப்பிடித்திருந்ததை குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பொதுவெளியில் வைக்கப்பட்டிருந்த சானிடைசர் பேரர்கள் துப்புரவு பணியாளர்கள் திறந்தபொழுது எதிர்பாராத விதமாக வெடித்து அருகில் இருந்த கார் தீப்பிடிப்பு இருந்தது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து கார் உரிமையாளர்கள் திருக்கோவில் நிர்வாகத்தின் அலட்சியத்தாலேயே தீ விபத்து ஏற்பட்டதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்கள் சமாதானம் செய்த போலீசார் அடிவாரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தியதை தொடர்ந்து கார் உரிமையாளர்கள் அடிவாரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.